பொலிவுடன் மார்னிங் நியூஸ். பாமக பொருளாளரும் கவிஞருமான மஹ திலகபாமாவின் நூல் வெளியீட்டு விழா சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்றது. செய்தி அலை பதிப்பகத்தின் இப்படிக்கு திலகபாமா என்ற நூலை மூத்த பத்திரிகையாளர் மாலன் வெளியிட சாணக்யா யூடியூப் சேனலின் நிறுவனர் தலைமை நிர்வாக அதிகாரி ரங்கராஜ் பாண்டே பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பாமக பொருளாளர் திலகபாமா பேசியதாவது: திலகபாமா அரசியல், இலக்கியம் என இரண்டும் கலந்து நிற்பவள். எனக்கு இரண்டும் வேறு அல்ல. ஐயா பெயரையும் சின்னையா பெயரையும் புத்தகத்தில் போட்டிருக்கிறீர்கள் என கேட்கிறார்கள். இன்றைக்கு மாற்றுக் கருத்துகள் இருக்கலாம். சிவகாசியில் இருந்து ஒருவர் என்னை கண்டெடுத்தார் என்றால் அது மருத்துவர் ஐயாதான். அதனை மறக்க முடியாது. கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் மனிதர்கள் மேலான வெறுப்பாக ஒருபோதும் மாற்றிக்கொண்டது இல்லை. அது இலக்கியம் எனக்கு தந்த பண்பு. 206 இருந்து இப்போது வரை பொது நலன்கள் சார்ந்த அறிக்கைகள் இந்த புத்தகத்தில் உள்ளன. ஒரு அமைப்பு மக்களுக்கான அமைப்பாக எப்போது இல்லாமல் போகிறதோ அப்போது உடைத்து வேறு ஒன்றாக மாற்ற வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அந்த மாற்றத்தை செய்ய வேண்டியவர் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில்தான் இந்த எழுத்துக்கள் உங்களை சேர்ந்துள்ளன. எளிய மக்களின் அரசியல் பயணம் என்ற அடிப்படையில் எனது அரசியல் அறிக்கைகளை தொகுத்து இப்படிக்கு திலகபாமா என்ற தலைப்பில் இன்றைக்கு வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை முதல் பிரதியை திருமிகு மாலன் அவர்கள் வெளியிட ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு விமர்சன உரை 2 பேரும் நிகழ்த்தியிருக்கிறார்கள். இந்த புத்தகம் காலத்தின் கண்ணாடியாக எப்படி இருந்திருக்கிறது, இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட தகவல்கள் பழைய வரலாற்று தகவலாக எப்படி எங்களுக்கு பதிவாக இருக்கிறது, முரண்பட்ட கருத்துக்கள் என்னென்ன இருக்கின்றன என்று விமர்சன உரையாகவே இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். உண்மையில் எனது 25வது புத்தகம் இது. அந்த வகையில் இந்த புத்தக வெளியீடை மிக முக்கியமானது ஒன்றாக கருதுகின்றேன். பெண்கள் அரசியலில் அவர்களின் குரல்கள் பல நேரங்களில் காணாமல் போய்விடும். அப்படி பெண்களின் அரசியல் குரல்கள் காணாமல் போய்விடக் கூடாது என்பதன் அடிப்படையில் தொடர்ந்து 2015 பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் பயணத்துக்கு முன்பாகவே ஒரு சமூக செயற்பாட்டாளராக என்னவெல்லாம் அரசியல் குறித்த கட்டுரைகள் எழுதியிருக்கிறதோ அத்தகையெல்லாம் தொகுத்திருக்கிறேன். இந்த புத்தகம் பல்வேறுபட்டவர்களின் பார்வைக்கு செல்லுகின்ற போது வெவ்வேறு தளத்திலும் என்னென்ன பிரச்சனைகள், அதை எப்படி எதிர்கொண்டு இருக்கிறோம், அதுக்கு என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதற்கான மிக முக்கியமான ஆவணமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த புத்தக வெளியீடு மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன்.